நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. சர்க்கம் 38. மக்கள் கொதிப்பு. பரிவு காட்டும் பந்துக்களை உடைய அவள் ஆதரிப்போர் இல்லாதவளைப் போல மர உரியை உடுத்திக் கொள்வதைக் கண்டதும் அங்கிருந்த குடிமக்கள் எல்லோரும், தசரதரே, உமக்கு இப்படி ஒரு கதியா என்று இகழ்ந்து வருந்தி அழுதார்கள். அப்போது அந்த மன்னர் அந்த பெரும் சத்தத்தை கேட்டு மிகவும் மனம் துடித்து தன்னுடைய வாழ்க்கை, தர்மம், புகழ் ஆகியவற்றின் மீதிருந்த பற்றை ஒழித்தார். இஸ்வாகு மன்னரான அவர் வெம்மையான நீண்ட பெருமூச்சு விட்டு கைகேயியிடம் இவ்வாறு கூறினார். கைகேயி, புல்லால் நெய்யப்பட்டதை போன்ற இந்த மரபுரியை உடுத்தி கொண்டு சீதை போகக்கூடாது. இவளோ மெல்லியலாள், இளம் பெண், எப்போதும் சுக சௌக்கியங்களை அனுபவிக்கத்தக்கவள். இவள் காட்டிற்கு போகும் துன்பத்திற்கு உரியவள் அல்லல் என்று என்னுடைய குருநாதர் உண்மையை கூறியிருக்கிறார். மிகச்சிறந்த அரசரான ஜனகருடைய குமாரத்தியான இவள் யாருக்காவது சிறிதளவாவது குற்றம் இழைத்திருக்கிறாளா? யாரோ ஒரு பேதை சந்நியாசினியைப் போல இவ்வளவு ஜனத்திரளுக்கு மத்தியில் மர உரியை கட்டிக்கொண்டு நிற்கிறாளே, இவ்வளவு பெரிய தண்டனை அடைய என்ன தவறு செய்தாள்? ஜனகரின் திருமகளான இவள் மர உரியை களைந்துவிட வேண்டும். நான் முன்னர் உனக்கு கொடுத்த வாக்குறுதியில் இது மாதிரி சொல்லப்படவில்லை. ராஜகுமாரி சீதை எல்லா விதமான ஏராளமான ஆடை ஆபரணங்களுடன் தன் விருப்பப்படி காட்டிற்கு செல்லட்டும். என் வாழ்நாள் முடிந்து போகும் தருவாயில் இருப்பதால் பயங்கரமான அந்த பிரதிஜையை செய்தேன். நீ இதுதான் தர்மம் என்று மதியின்மையால் கூறி என்னை கட்டி போட்டு விட்டாய். மூங்கில் மரங்கள் ஒன்றோடொன்று உரசிக்கொண்டு தீப்பற்றி அழிவதைப் போல நானே வாக்குறுதி அளித்து என்னையே அழித்து கொண்டேன். மகா பாவி, ஸ்ரீராமனால் உனக்கு ஏதோ ஒரு தீங்கு செய்யப்பட்டது என்றே வைத்துக்கொள்வோம். அதற்கு தண்டனையாக அவனுக்கு வனவாசம் கொடுத்து விட்டாய். அத்துடன் அந்த விஷயம் முடிந்துவிட்டது. ஆனால் வைதேகியால் உனக்கோ எனக்கோ என்ன கெடுதல் செய்யப்பட்டது? செய்யப்படவில்லை என்னும்போது அவளையும் காட்டிற்கு அனுப்பும் நோக்கத்துடன் மர உரியை கொண்டு வந்து தருகிறாயே, இது தகுமா? பெண்மான் போன்றவள், மலர்ந்த கண்கள் உடையவள், மென்மையான இயல்புடையவள், பதிவிரதா தர்மத்தை கடைப்பிடிப்பவள், இப்படிப்பட்ட ஜனக குமாரி இங்கே உனக்கு என்ன குற்றத்தை செய்திருக்க முடியும்? ராமனை நாட்டை விட்டு துரத்தும் ஒரு பாவமே உனக்கு போதுமடி அம்மா. அதுவே உன்னை நகரத்தில் வீழ்த்திவிடப் போகிறது. அதற்கு மேலும் இன்னும் சில பாவ காரியங்களை, சீதைக்கு மர உரி கொடுத்து காட்டிற்கு போகும்படி தூண்டுவது போன்ற செயல்களை செய்யத்தான் வேண்டுமா? ஸ்ரீராமன் பட்டாபிஷேகத்திற்காக இங்கே வந்தபோது அவனிடம் என்ன சொன்னாயோ அதை கேட்டுக்கொண்டிருந்த நான் அப்போது நீ சொன்னவற்றிற்கு மட்டும்தான் சம்மதித்தேன். என் வாக்குதத்தம் அப்போது நீ பிரார்த்தித்த கோரிக்கைகளுக்கு மட்டுமே. பின்னால் நீ வேறு பல கோரிக்கைகள் வைத்தால் அவைகளுக்கு நான் சம்மதித்து விட்டதாக ஆகாது. நீ அப்போது வரமாக கேட்டுக்கொண்டதை கடந்து மைதிலியையும் மர உரி தரித்தவளாக கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறாயே, நீ நிச்சயமாக நரகத்திற்குத்தான் போகப் போகிறாய். மகாத்மாவான மன்னர் இவ்வாறு புலம்பிய பின்னும் துக்கத்தின் முடிவை சிறிது கூட அடையாமல் திருக்குமாரனுக்கு நேர்ந்துவிட்ட கஷ்டத்தில் மூழ்கி அதனாலேயே மிகவும் நொந்து தளர்ந்து உணர்விழந்து தரையில் வீழ்ந்தார். மேற்கண்டவாறு தந்தை பேசி புலம்பிக் கொண்டிருக்கும் போது காட்டிற்கு போவதற்கு சித்தமாக இருந்த ராமன் தலையை குனிந்து கொண்டு வெறும் தரையில் உட்கார்ந்திருந்த அவரை பார்த்து பின்வருமாறு கூறினார். தர்மம் ஒன்றையே கடைப்பிடிக்கும் உத்தமரே, என்னுடைய தாயார் கௌசல்யை முதுமையடைந்தவர், இழிகுணமே இல்லாதவர், நல்லவள் என்று புகழ் பெற்றவர். இவர் தங்களை இப்போது குறை கூறவில்லை. வேண்டுவார் வேண்டுவன அருள்பவரே, இவர் இதுவரை துக்கம் என்பதையே அறிந்ததில்லை. நான் இல்லாததால் துயரக்கடலில் மூழ்கி தவிக்கும் இவரிடம் மேலும் அதிகமான பரிவு காட்ட வேண்டும். நல்ல நோன்புகள் நோக்கும் இவர் என்னையே எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் புத்திரனை பிரிந்த சோகத்தை பாராட்டாதவராக
உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும்படி போற்றத்தக்கவரான தங்களால் மிகுந்த கவனத்துடன் பாசம் செலுத்தப்பட வேண்டும். இந்திரனை நிகர்த்த பெருமை பெற்றவரே, புத்திரர் வாத்சல்யமுடைய என்னுடைய தாயார் காட்டில் வாழும் என்னையே நினைத்து துயரம் தாங்காமல் தன் உயிரை விட்டு யமலோகம் சென்று விடாதபடி இவரை பரம நேயத்துடன் காப்பாற்றி வர வேண்டும். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 38வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும். மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தனலாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூனியம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பர். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனமுருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும். அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.